ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் திவ்யா. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கோபி ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது ரோட்டு கடை ஸ்டைலில் ரொம்பவும் சிம்பிளாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். இன்னும் வெளியெல்லாம் வாங்க தேவையில்ல. கிட்ஸும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் காஞ்சதுக்கப்புறமா ஆனியன், க்ரீன் சில்லி சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே கேரட்டையும் சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் கேப்சிகம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி தான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட எந்த ரெட் சில்லி பவுடர் இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ரைஸை பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் ஆயில் விட்டு குக் பண்ணி ஆற வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். நான் கோபியை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபி யார் யாருக்கு வேணுமோ அவங்கெல்லாம் எனக்கு ரெசிபின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ரைஸ்லேயே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ரைஸ்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொத்தமல்லி, கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிப்பியில் ஒருத்தராக தான் என்ட்ரி ஆகுறாங்க ஒரு ஸ்டேஜில். ஆனாலும் இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கூட இந்த சூப்பர்வான கோபி ஃப்ரைட் ரைஸ் கிடைக்கிது. அந்த மாதிரி தான் நம்மளோட லைஃப்லையும் நம்ம ஒருத்தரும் ஒரு ஸ்டேஜில் வந்திருக்கலாம். ஆனால் இப்போது எந்த ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்றது தான் முக்கியம். இப்போது நம்மளோட டேஸ்டியான கோபி ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ரெசிபி என்ன வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். until then bye from திவ்யா.